Hi friends, welcome to RK Family Vlogs. இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா திண்டுக்கலுக்கு நகை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். போன வருஷம் அனிவர்சரி அன்னைக்கு வந்து எனக்கு ஒரு செயின் வாங்கிட்டு அப்படியே வந்து நகை சீட்டு போட்டு வந்தோம். வருஷம் வந்து ஒரு நகை எடுக்கணும், ஒரு சேவிங்ஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் அனிவர்சரி அன்னைக்கு அதை ஸ்டார்ட் பண்ணி வச்சோம். ஸோ அந்த சீட்டு வந்து இன்னைக்கு முடிவடைஞ்சிருச்சு. போன வாரத்தில் நான் சீட்டு அமௌண்ட் கட்டிட்டேன். இந்த வாரத்தில் வந்து நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்போ எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக நானும் கமலும் போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து February 14 வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எடுக்க போய்கிட்டு இருக்கோம். ஸோ என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி எடுக்க போறேன் அப்படின்றத போய் அங்க போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அப்பனா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாம பாப்பீங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வேற ரோஸ் இருக்குங்களா? இல்லையா? இல்ல வாங்கிட்டாங்களா? ரோஸ் கூட இல்லையா இந்த ஊர்ல? அங்க இருக்கு இந்த கடை. வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு கமல் எனக்கு ரோஸ் வாங்கி கொடுக்கறது வழக்கம். என்னடா இந்த வருஷம் வாங்கி கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கடையை பார்த்ததும் நிப்பாட்டிட்டாங்க. கமலக்கண்ணை எனக்கு பூ வாங்கி தர்றதுன்னா இந்த மாதிரி வேலண்டைன்ஸ் டேக்கு தான். அது ரோஸு, மல்லிகைப்பூலாம் வாங்கி கொடுத்ததே இல்லை. வேணாம். இப்போ ரோஸ் மட்டும் கொடுத்த ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே சொல்லல? ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. நீ என்ன வாங்கி கொடுத்த? நானா? நீ பர்ஸை தொலைச்சிட்ட, ஒரு பர்ஸ் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். ஆர்டர் போட்டேன், இன்னும் வரல. ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது எனக்கு. அவ்வளோதான், நான் ஒன்றும் எதிர்பார்க்கறதும் இல்லை. கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. கொடுத்தாச்சு, அவ்வளோதான். ஆமா கமல், நீ தான் கமல் கொடுக்கணும். நீ கொடுத்துட்டே இருக்கணும், நான் வாங்கிட்டே இருக்கணும். அதான் உலக நியதி. டீச்சர் அங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. உள்ள போய் நேரா உள்ள பார்த்துட்டு இருக்கோம். இல்ல நீ வா, வந்ததுக்கு அப்புறம் தான் போவேன் அப்படின்னா. அட வந்துருச்சு. டீச்சரும் கால் பண்ணிட்டா. நகை எடுக்க போகணும் அப்படின்னு அக்காட்ட சொல்லியிருந்தேன். அக்கா ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க. எந்த மாதிரி செயின் எடுக்கணும் அப்படின்னு நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தான் போனேன். போன வருஷம் அனிவர்சரிக்கு எடுத்த செயின் வந்து தொலைஞ்சு போச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். அதே மாதிரி செயின் தான் எனக்கு வேணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசை. சரி அதே மாதிரியே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த செயின் தொலைஞ்சப்போ ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்து புலம்பிகிட்டே இருப்பேன். போன வருஷம் அனிவர்சரிக்கு இதே மாதிரி செயின் எடுத்துகிட்டு ஒரு சீட்டு போட்டிருந்தோம். அந்த சீட்டு முடிஞ்சா அந்த சீட்டு காசில் தான் வாங்கலான்னு வந்தோம். நான் எவ்வளோ சீட்டு போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி 10,000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி சீட்டு போட்டிருந்தேன். 120 எடுக்கலாம்ல? ஆமாம். அப்போ 11 எடுத்துக்கலாம்ல? அதான் 11 தான். இது லேஸாக இருக்குது, ரொம்ப லேஸாக இருக்குது. அது முன்னாடி எடுத்தது ரொம்ப லேஸ். அது 10 கிராம் அதே. இதை விட இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் எடுங்க. பட் பால் கொஞ்சம் வித்தியாசமாக இல்லை? அதே பால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். எக்ஸாக்டாக அதே மாதிரி நமக்கு கிடைக்காது. இது வந்து 11 கிராமு, இது வந்து 15 கிராம். 15 கிராம்னா 2.5 பவுனா? 2 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி. ஒரு 16 கிராம்னா தான் 2 பவுன். நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், 2 கேர்ள் பேபி இருக்காங்கல்ல அப்படின்னு. எனக்கும் அப்பப்போ தோணும் நம்மளும் சேர்த்து வச்சு கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. நான் வந்து தனியாக சேவிங்ஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பேன். பட் ஏதாவது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் வரும்போது அந்த காசை எடுத்து நாங்கள் செலவு பண்ணிடுவோம். நம்ம அமௌண்ட் சேர்த்து வச்சு தான் நகை எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. அப்படின்றனால இந்த வருஷம் வந்து நகை சீட்டாக போட்டலாம் அப்படின்னு போட்டேன். 10,000 ரூபான்னு 12 மாதம் கட்டினேன். மாதம் லோன் கட்டுற மாதிரி இதையும் கட்டிடலாம் அப்படின்னு நினச்சி பே பண்ணேன். பரவாயில்ல, இன்றைக்கி அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கடையில் திவ்யான்னு ஒரு சிஸ்டரை பார்த்தேன். ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. என்னை பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பியாக பேசினாங்க. எனக்கு அவங்கள பார்த்ததும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. உங்களோட வெயிட் லாஸ் வீடியோஸ்லாம் பார்த்து தான் நானும் வெயிட் லாஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னாங்க. அவங்க அதை சொல்லும் போது எனக்கு இன்னுமே ஹாப்பியாக இருந்தது. அக்கா வந்த கொஞ்ச நேரத்துலேயே மாமாவும் வந்தார். வந்த கொஞ்ச நேரத்துலேயே கிளம்பிட்டாரு. தம்பியை வந்து ஃபுட்பால்
கிளாஸில் கொண்டு போய் விடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரமாக எந்த செயின் எடுக்கலாம் அப்படின்னு யோசித்து பார்த்துட்டு 15 கிராமுக்கு ஒரு செயின் எடுத்து வச்சுட்டு இன்னொரு 5 கிராமுக்கு நீங்கள் ஏதாவது எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி 5 கிராமுக்கு மோதிரம் எடுக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். அக்கா இல்லை தோடே நீ எடுக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. சரி வா போய் தோடு பார்க்கலாம் அப்படின்ட்டு தோடு பார்த்துட்ருக்கோம். ஆமாம் 18 கேரட் ரோஸ் கோல்டு எல்வியா இது செல்வி ஏன் காதுக்கு எடுத்த மாதிரி இதான் இங்கே பாரு. நான் போட்ட ஸ்கீம் வந்து மாதம் 10,000 ரூபாய் கட்டுற மாதிரி. நான் எந்த டேட்டில் கட்டுறனோ அந்த டேட்டில் அன்னைக்கு கோல்டு ரேட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு தங்கமாக வர வச்சுருவாங்க. நான் கட்டின காசுக்கு 12% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நானும் அக்காவும் தோடு பார்த்துட்டு இருந்தோம். கமலுக்கு இந்த தோடு பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி உங்ககிட்ட இல்லை இது எடு அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் நான் போட்டு பார்க்குறேன். வித்தியாசமாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம எடுத்ததே இல்லை. சொல்லு டீச்சர். அவன் சொல்லிட்டு என்னை மாற்ற மாட்டேன் எடு. ஃபைனலாக எடுக்க வேண்டியதெல்லாம் எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த அண்ணா வேகமாக கேல்குலேட்டரில் அமுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் மெதுவாக தான் அமுக்குங்களேன்னா எங்களுக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருந்தது. அக்கா நீ பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு போன வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நாங்கள் பில்லை பே பண்ணிவிட்டு நகையை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நைட் டின்னர் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு. கமல் இல்லை எனக்கு மீட்டிங் இருக்குது சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வீட்டில் போய் சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்னவா என்னாச்சு இதுக்கு? ஏய் பேய் பிடிச்சிக்குச்சா? ஐயோ பிள்ளைக்கு பேய் பிடிச்சிக்குச்சு. கமல் ஆஸ்பத்திரிக்கு தூக்கு, ஆஸ்பத்திரிக்கு தூக்குடா. ஒரு ஊசி போட்டா சரியா போயிடலாம். ஐயோ ஐயோ கொலகாரி, ஐயோ கொலகாரி, ஐயோ ஏய் பாப்பா அப்படியே விளையாட கூடாது. என்ன மென்டலா? பேய் பிடிச்சிக்குச்சு. விளக்கமா எடு, விளக்கமாத்த எடுத்து அடி சரியா போயிரும். மந்திரிச்சு விடுறா, மந்திரிச்சு விடுறா, மந்திரிச்சு விடு, மந்திரிச்சு விடு. மேல இருந்து கீழே வரைக்கும் மந்திரிச்சு விடு. விளக்குமாறு பிஞ்சிச்சு, விளக்குமாறு பிஞ்சிச்சுன்னு வச்சுக்க. பிராங்க் ஆக்கும் பைத்தியம். வெளியே எங்க கார் சத்தம் கேட்டதுமே பிள்ளைங்க 2 பேரும் அவ கேமரா எடுத்து வச்சுக்கிட்டா. இது பேய் பிடிச்ச மாதிரி நடிச்சிட்டு இருந்தது. பிராங்க் பண்றாங்களா எங்களை. கையல் வந்து ஃபோன் எடுத்துட்டு நிற்கும் போதே எனக்கு வந்து டவுட் வந்துருச்சு. சரி ஏதோ விளையாடுதுக்கு அப்படின்னு. நகை எடுத்துட்டு வந்தாச்சு. நான் இன்னைக்கு என்ன நகை எடுத்திருக்கேன் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்தது. இதே மாதிரி செயின் 2023 அனிவர்சரிக்கு வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 6 மாதம் கூட நான் முழுசாக போடலைன்னு நினைக்கிறேன். ஸோ அது தொலைஞ்சு போச்சு. தொலைஞ்சதுலேருந்து ரொம்ப வருத்தமாகவே இருந்தேன். எனக்கு அது மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு புலம்பிகிட்டே இருப்பேன். கமல் சொல்லிகிட்டே இருந்தாங்க விடு அதே மாதிரி வாங்கிடலாம் அப்படின்னு. கரெக்டாக இந்த சீட்டு காசு முடிஞ்சதும் அதே மாதிரி போய் எடுத்துகிட்டு வந்துட்டேன். எக்ஸாக்டாக அதே மாதிரி இல்லைன்னாலும் டிசைன் அதுதான். கீழே வந்து அதுலேயும் இதே மாதிரி தான். இங்கே ஒரு பால் இருக்கும், கீழே வந்து 2 செயின் வர மாதிரி இருக்கும், இங்கே 2 பால்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி பால்ஸு டிசைன் வந்து கொஞ்சம் வந்து மாறி இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எடுத்துட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது கூடவே வந்து இன்னொரு 5 கிராமுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதுக்கும் நம்ம ஏதாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோடு எடுத்தேன். ஸோ இதுதான் அந்த தோடு. கமலுக்கு இந்த தோடு ரொம்ப பிடிச்சிருந்தது. லீஃப் டிசைனு நல்ல ஒரு மாதிரி ஷைனிங்காக இருந்தது. இந்த மாடலில் நான் எப்பவும் போனாலும் இந்த மாதிரி ஜிமிக்கி
இல்லாட்டி கோபுரம் மாதிரி இருக்கிறது அந்த மாதிரி தான் எடுப்பேன். இந்த இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது, கமலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி கொஞ்சம் வித்தியாசமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்திருந்தேன். இது வந்து 15 கிராம், இது பாத்தீங்க அப்படின்னா 5.5 அந்த மாதிரி கிராம், மொத்தம் வந்து 20 கிராம் வந்தது. ஸோ காசு கட்டினதுக்கு எடுத்தாச்சு. கூட வந்து ஒரு 10,000 ரூபாய் பே பண்ற மாதிரி இருந்தது, பே பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பி. இது எப்படி இருக்கு அப்படின்றது கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.